இந்த கள்ளக்காதல் அப்படிலாம் சொல்றாங்களே, இது சரியா தப்பா? இது யதார்த்தமான விஷயம் தான். இது வந்து தவறு, இப்படி ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா சொல்ல முடியாது. இது வேலண்டைன்ஸ் மந்த்துக்கான எபிசோட் நம்பர் 3. இப்போ காமனாக நம்ம ஒருத்தங்க கிட்ட பழகணும் அப்படின்னா அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது அப்படின்றது ரொம்ப நார்மலான விஷயம். அதை நம்ம வந்து ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. அண்ட் அதையும் தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரீமாக அவங்க கிட்ட ஒரு எமோஷன், ஒரு ஃபீலிங் வருதுன்னா அதுதான் நம்ம லவ்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காதலுக்கு எந்தவித எல்லையும் கிடையாது, எந்தவித ரூல்ஸும் கிடையாது. ஆனால் காதலுக்கு ஒரு அறம் இருக்க வேண்டும். அந்த அறம் தான் நேர்மை அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு எமோஷன் வருது அப்படின்னா அந்த எமோஷனை அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அதுதான் அந்த அறம். இல்லை ஒருவேளை இல்லை எனக்கு அதெல்லாம் தாண்டிடுச்சு, எமோஷனாக நான் ரொம்பவே இந்த பர்சன் மேலே லவ்க்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களே அந்த பொண்ணையோ பையனையோ கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேலே சரியாகாது, ஏன்னா எனக்கு உங்ககிட்ட அந்த ஃபீல் போயிடுச்சு அப்படின்றத ஜென்யூனாக சொல்லி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான க்ளோஷரை கொடுக்கணும். அந்த க்ளோஷரை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த இன்னொரு பர்சனுக்கு கரெக்டான ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் அந்த காதலுக்கு இருக்க வேண்டிய அறம். ஸோ முதலே சொன்ன மாதிரி காதலுக்குன்னு எந்த விதமான கட்டுப்பாடோ எந்த விதமான ரூல்ஸோ கிடையாது. ஆனால் காதலுக்குன்னு ஒரு அறம் இருக்கணும். அந்த அறம் தான் நேர்மை.